ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஷர்வி வந்து வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. அதாவது இன்டர்நேஷ்னல் ப்ரைடு வேர்ல்டு ரெக்கார்டில் இதில் வந்து நாட்டிய பிரதக்ஷனம் அப்படிங்கிற நேமில் தான் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. ஃபுல்லாக வந்து ஒரு 2600 பேர் வந்து சேம் ஸ்டெப் போட்டு ட்ரெஸ் கோட் ஈவனாக கொண்டுட்டு வந்து ஒரு நாட்டிய பிரதக்ஷனம் அப்படிங்கிற நேமில் 20 மினிட்ஸ் விடாமல் சிவனுக்காக டான்ஸ் ஆடிருந்தாங்க. இதுக்கு வந்து நம்ம கலா மாஸ்டர் வந்திருந்தாங்க. இதை பற்றின விளாக் தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கிறதுனால நான் 3 பார்ட்டாக பிரித்து போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடியாகி போறது, நெக்ஸ்ட் வந்து டான்ஸ் ஆடுறது, அதுக்கு அடுத்து அவங்கள்ட்ட அவார்ட் வாங்குறது, இது மாதிரி 3 பார்ட்டா நான் பிரிச்சு போட்டுடுறேன். இது வந்து நாங்க மார்கழி மந்த்ல நடந்துச்சு அப்படிங்கிறதுனால காலையிலே கோலம் போட்டாச்சு. ஷர்விக்கு வந்து கோல்டு கலர் பிளவுஸ் வந்து அவங்க ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த பாவாடை சட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா அதோட சட்டை போட்டுக்க சொன்னாங்க. பட் வந்து ஸ்லீவ் வந்து பஃப் கை அது மாதிரிலாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவள்கிட்ட பஃப் ஸ்லீவ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் புதுசாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் லூஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஒரு ஓல்டு மிஷின் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வேறு ஆப்ஷன் கிடையாது. அதில் சரி பண்ணி நாங்கள் பிடிச்சி போட்டாச்சு. ஷர்வியோட மிஸ் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அப்பா தான் அழைச்சிட்டு போனாங்க. எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே போயிட்டு ஒரு 1 hour நமக்கு டைம் இருந்துச்சு வேன் வர்றதுக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்து அவளை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு திரும்ப நம்ம வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே ஃப்ளீட் ரெடியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே எடுத்து நம்ம கட்டி தானே விட போகிறோம்னா அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறா அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால. இவ வந்து ஷர்விங் வந்து ஸ்டெப்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தா. இந்த ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கும்பேஸ்வரன் கோவில் போய் ஒரு விளாக் போட்டிருப்போம். நிறைய பொருள் அங்கே விற்கிறது, என்ன ரேட்டில் விற்கிது அந்த மாதிரிலாம். ஸோ அங்கே தான் அது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரேஞ்சுக்கு வந்துச்சு. இது நம்ம வெளில ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 100, 150 அந்த மாதிரி ரேஞ்சாச்சும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் அங்கே தான் இது வாங்கியிருந்தேன். வாங்கி நானே செட் பண்ணிக்கிட்டேன். இவளுக்கு வந்து கெட்டப் போட்டு விட்டது எல்லாமே நம்ம தான். ஸோ அவள் ரொம்ப ஜாலியாக ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ஏன்னா வந்து அவளுக்கு ஸ்டேஜ் ஃபியர் வந்து ரொம்ப இருக்கவே இருக்காது. சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கு முன்னாடி ஆடுவியா அப்படிலாம் கேட்டால் ஆடுவேனே அந்த மாதிரி தான் பேசுவாள். ஸோ இப்பயும் வந்து ஸ்டெப் போட்டு பார்த்துட்டு அவள் ஜாலியாக இருந்தா. ஸோ இவங்க வேர்ல்டு ரெக்கார்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, சிவன் பார்வதி 2 பேரோட கெட்டப் தான் நம்ம போட்டிருக்கணும். ஈவன் சாரி வரைக்கும் அவங்க கொடுத்துருவாங்க. என்ன ப்ரைஸ் நம்ம வந்து பே பண்ணி இதில் ஜாயின் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஈவன் ஒரே சாரி. ஸோ கோல்டு பிளவுஸ் அவங்க போட்டிருக்கணும். சிவன் கெட்டப் கொடுத்துருந்தா. பார்வதி அப்படின்னா பேக்ல ஒருத்தவங்க நிற்கிறாங்க இல்லையா, அந்த சாரி அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ளூ சாரிக்கு பதிலாக அந்த ரெட் சாரி. ஸோ அந்த ரெட் சாரி கோல்டு கலர் பிளவுஸ் இதுதான். இந்த கெட்டப் வந்து அவங்களே ஒரு வீடியோவை அனுப்பிட்டாங்க. அதாவது சிவன்னா எப்படி வந்து வேஷம் போட்டிருக்கணும், ப்ளூ கலர்லாம் போட்டிருக்க கூடாது ஃபேஸில், தலை இப்படி தான் பண்ணியிருக்கணும், பார்வதியாக இருந்தால் கொண்டை போட்டிருக்கணும், பன் கொண்டை போட்டுட்டு ஸோ ஃப்ளவர் இப்படி தான் வைக்கணும், அந்த மாதிரி அவங்க ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தீம் வந்து எல்லாருமே ஈவனாக ஒரே மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஷர்வி வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வேன் வந்துருச்சு, கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்தே நான் வெஜிடபிள் ரைஸ் வந்து ஷர்விக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவள் சாப்பிட்டுட்டு அதோட கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டா. திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் இடம் வரப்போகிற இடத்துல வந்து திரும்ப முழிச்சிட்டு டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தா. ஸோ எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா 2600 பேர் ஆடுறாங்க. இடையில எல்லாம் மறந்துட்டானா நான் சொல்லிட்டே தான் இருந்தேன், நீ மறந்துட்டினாலும் பரவாயில்ல பாப்பா, உனக்கு என்ன தெரியுதோ ஆடு, பயப்படாத அப்படின்னு சொல்லி. அது மாதிரி உனக்கு ஏதாச்சும் ருத்ராட்சமாக இருக்கட்டும், இல்லை வந்து சலங்கை கட்டிருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கைண்டிடுச்சு அப்படின்னாலும் நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இதாக தான் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ யாரும் நம்ம பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களை அலோவ் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் மூலியமாக தான் ஷர்வி போனால் ஒரு 2 months முன்னாடி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம 2000 நம்ம வந்து பே பண்ணுறது வந்து 2500 வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து சாரீ கொடுத்துருவாங்க. ஷர்வி அழைச்சிட்டு போகிறதுக்கு அந்த வேனுக்கு ஃப்ரீ. நம்ம போகும்போது பேரண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவளுக்கு அங்கே வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அந்த ட்ராஃபி எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஒரு மெமரபிளாக கொடுத்துருவாங்க. அங்கே வந்து நமக்கு கலா மாஸ்டர் வராங்கங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நமக்கான அவங்களெல்லாம் தெரியல. ஸோ நம்ம திருச்சியிலேருந்து உள்ளே வந்து மாரல் சிட்டிக்கு வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இது உள்ளே தான் நடந்துச்சு. ஸோ இது நியர்பை நியூ ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல. அங்கேருந்து வந்து ஃப்ளைட்லாம் வந்து ரொம்ப பக்கத்துலேயே போயிட்டு இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம போகும்போது ஒரு 10 to 20 மெம்பர்ஸ்குள்ளே தான் போனோம். அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி வந்து ஈவன் ஒரே சாரீ கட்டியிருக்கும் போது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ நான் வந்து ஷர்வியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்கிறதுல மட்டுமே கான்சன்ட்ரேட்டாக இருந்தேன். ஏன்னா வந்து எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் இருக்காங்க, நல்லா வந்து இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ரொம்ப குட்டி குழந்தையா ஷர்வி மாதிரி இருக்கிறவங்க எல்கேஜி ரொம்ப ரேரு. ஸோ ஒரு 2nd standard 1st standard அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் இவ்வளோ கூட்டம் இருக்காங்க ஒரே மாதிரி சாரீ கட்டியிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டே தான் இருந்தேன். இதே மாதிரி இப்போ நமக்கு வந்து போலீஸ் எல்லாருமே இருந்தாங்க. நமக்கு வந்து அங்கே சேஃப், எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ என்ன ஒன்று கொஞ்சம் மழையெல்லாம் வந்துருதுன்னா ப்ராப்ளம் ஆயிருக்கும். மற்றபடி அன்னைக்கு வந்து காட் கிரேஸ் எதுவுமே இல்லை. ஸோ மழையெல்லாம் இல்லாததுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஆயிடுச்சு.
ஸோ எப்பயுமே நான் வந்து ஷர்விக்கு ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் அது இதுன்னு போட்டு, ஏன்னா இப்போ தான் வந்து அவளோட ஏஜ் வந்து ரொம்ப சின்ன ஏஜ், இப்பயே வந்து அவளோட ஃபேஸில் அது இதுன்னு எதுவுமே போட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பரதம் அவள் மேக்கப் பண்ணுறப்ப ரொம்ப பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது, அதாவது ஈவன் ஒன்று போட்டு விட்டுட்டு விட்டுருவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ரொம்ப அதிகமாக நிறைய பேர் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இது போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் பாப்பாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அவளுக்கு அதை மாதிரி நான் வேறு ஏதாவது இந்த சாரீ கட்டி அது மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னாலும் அப்பயும் ஃபேஸில் வந்து நான் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் எதுவுமே போட்டு விட மாட்டேன். அவளுக்கு எப்பொழுதும் போடுறதை போட்டு விட்டுட்டு லிப்ஸ்டிக், காஜல், ஐலைனர் அதை மாதிரி மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்பேன். ஐப்ரோ கொஞ்சம் நல்லா, நம்ம வந்து ஐப்ரோ கொஞ்சம் நல்லா காமிச்சோம்னாலே ஃபேஸ் பிரைட்டன் ஆகும் தானே. ஸோ அந்த மாதிரி அதை இது கொடுத்துப்பேன், ஐப்ரோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்துப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பெரிய ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து சிவன் வந்து அவங்களே செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்கும் போது தெரியல, ஆனால் நைட் ஆக ஆக நல்லா வந்து ஃபுல்லாக கலர் லைட் கொடுத்து நல்லா வைப்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து யானையெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ யானையெல்லாம் வந்திருந்தோன்னே நல்லா இருந்துச்சு, நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. நான் வந்து அல்ட்டா போடாமல் வச்சுருந்தேன் ஷர்விக்கு. ஏன்னா நம்ம திருச்சிக்கு இங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி போகும்போது வேர்க்குது அப்படின்னா கையில் வந்து அப்படியே மெஸ்ஸி ஆகிடும், ரெட்டு வந்து அப்படியே ரேகை படுற இடம் எல்லாம் வந்து வேர்த்து போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு விடலை, அங்கே போய் தான் போட்டு விட்டேன். ஸோ நமக்கு வந்து இதை மாதிரி ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க, அவளுக்கு வந்து அதை பின் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதில் வந்து அவங்க டோக்கன் நம்பர் கொடுத்து ஸ்லாட் நம்பர் கொடுத்து அவங்க வந்து வரிசைப்படி நிற்க வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க நம்மளை வர சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 4 o'clock வர சொன்னாங்கன்னா ஒரு 4:32 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் சொன்னவங்களாம் வந்து 6க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கே 7 o'clock ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 hours வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. 20 minutes தான் வந்து சாங்கு, ஆனால் வந்து அரேஞ்ச் பண்ணது 3 hours. 3 hours-ம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கோடு போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ரவுண்டில் அப்படியே ஈவனாக லைனாக ஸ்லாட் படி கொண்டுட்டு வந்து அழகாக வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அவங்க செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்குள்ளே நல்லா இருட்டினது மட்டும் இல்லாமல் அவ்வளோ க்ரௌட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து திருச்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ சர்வியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், நான் வந்து எங்கெங்கே அவள் போய் அவளை உட்கார வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் நானுமே போயிட்டேன். ஸோ அவளோட பேக் எல்லாமே நான் கையில் வச்சுட்டே தான் இருந்தேன். ஸோ அதை மாதிரி குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அங்கங்கே தண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க, பிஸ்கட் கொடுத்துட்டே இருந்தாங்க. நானுமே கையில் வந்து வாட்டர் பாட்டில், பிஸ்கட் எல்லாமே எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவங்க வந்து லைனாக உட்கார வச்சதுக்கப்புறம் ரொம்ப லாங்கில் நம்ம இந்த மாதிரி உட்கார வச்சுட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லாங்கில் நம்ம போயிடுறோம். ஸோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லை மேம் நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தண்ணி வேணும்னா நீ வாங்கிக்கோ ஷர்வி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எந்தெந்த அகாடமி வருதுன்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேட்சாக அவங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுத்துட்டு அதில் யார் யார் வராங்க அப்படிங்கிறதே அவங்க முன்னாடியே சாரீலாம் அனுப்புனாங்க இல்லையா, அனுப்பும் போதே அவங்க நேம்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அதுலேயும் ஸ்லாட் நம்பர் போட்டுட்டாங்க. ஸோ அந்த அகாடமி பேட்ச் படியாக அவங்க வரிசையாக வந்து உட்கார வைக்கும் போது யாருமே வந்து மாறி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவங்க வந்து அந்த நேம் படி தான் கரெக்டாக வந்து ஈவனாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளோடது பார்த்திங்கன்னா ஒரு 74 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரோ வந்துச்சு. 250 கிட்ட வந்து அகாடமி இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப 74ங்கிறப்ப கொஞ்சம் முன்னாடியே இருந்துச்சு. அந்த சிவனுக்கு பக்கத்துலேயே வர மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் ஒரு பார்வதி இதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இவங்க அகாடமியில் ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா 5 பேர் சிவன் 5 பேர் பார்வதி கிட்ட போட்டிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரூல் கொடுத்துட்டாங்க போல். ஷர்வி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 3 பேர் வந்தாங்க. அந்த 3 பேருமே வந்து சிவன் தான். அவங்க பரதம் மிஸ் வந்து வேற ஸ்கூல்ல எடுக்கிற இடத்துல வந்து பார்வதி கிட்டக்கு கொடுத்துட்டாங்க போல. ஸோ கொஞ்சம் இருட்டிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இருட்ட வந்து உட்கார வச்சிருந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்பப்போ தண்ணி கொடுத்துட்டு பசிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ உண்மையிலே இது வந்து இதை மாதிரி அவங்க உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரவுண்ட் பண்ணி ஈவனாக எல்லாரையும் கொண்டுட்டு வரச்சு அதுக்கப்புறம் உட்கார வச்சு தான் அவங்க டான்ஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை மாதிரி உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கலா மாஸ்டர், இன்னொரு நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சு ஃபேமா இருக்கிறது வந்து கலா மாஸ்டர் தான். ஸோ அவங்கள வர சொல்லிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. பூஜை ஒரு 10 minutes வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்கள பேச ஒரு 5 minutes கொடுத்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து சேர்ந்து
சிவனுக்கு வந்து டான்ஸ் வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கிறப்ப அது எல்லாருமே ஒரே ஸ்டெப்பாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம். ஸோ அதில் நீங்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியும் பேசியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பூஜை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜூமில் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப லாங்கில் நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்ப நான் ஜூமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். ஸோ அந்த ஒரு சாண்டில் மாதிரி சாரி இருக்கிறவங்க தான் வந்து கலா மாஸ்டர். ஸோ உங்களுக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கும், நான் எடுக்கிற இடத்துல தெரியாதேங்கிறதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து டான்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சிவன் பக்கத்துல வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோஸ்லாம் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த அவார்ட்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் உள்ள போட்டோஸோட நான் உங்களுக்கு ஜாயின் பண்றேன். இது முடிச்சதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, யானையை வந்து ஒரு சுத்து ஃபுல்லா அந்த சிவனை வந்து ஒரு சுத்தோ 3 சுத்த விட்டுட்டு அப்படியே நேரம் அழைச்சிட்டு போயிட்டாங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோன்னு. ஏன்னா செண்டை மேளம்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் டம் டம் டம்னு அடிக்கும் போது ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் யானைக்கு அப்படிங்கிறதுனால அழைச்சிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டேஜ்ல வந்து கலா மாஸ்டர் அதை மாதிரி நிறைய பேரை வந்து உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையுமே வந்து தண்ணி வேணுங்கிறவங்களுக்குலாம் கொடுத்து செட் பண்ணிட்டு டீச்சர்ஸ் எல்லாரையும் வெளில எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அதில் அகாடமி டீச்சர்ஸ்லாம் அங்கங்க பேட்ச் பக்கத்துலேயே நிற்க வச்சிருந்தாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணுங்கிறத நீங்க தான் வந்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிற்க வச்சிருந்தாங்க எல்லாரையும் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வெளில வர சொல்லிட்டாங்க. வெளில வந்ததுக்கு அடுத்து டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போனாங்க. ஸோ நான் வந்து ஜூமுக்கு போறது எல்லாமே ஷர்வி தான். நம்ம வந்து கிட்டக்க குட்டியா ஒருத்தி இருப்பா. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து லாங்லேருந்து பார்க்கறதுனால குட்டியா தெரியுறாங்க. ஸோ இவங்களாமே வந்து ஓரளவுக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் மாதிரி தான். ஸோ அங்கே ஷர்வி வந்து இந்த ப்ளூ கலர் சாரி லைன்லேயே வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதா அவ. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம்ல எடுத்துட்டே இருந்தேன். ஏன்னா என்னோட கான்சென்ட்ரேட் ஃபுல்லா அங்கே வந்து 2600 பேர் ஆடினாலும் என்னோட ஃபுல் கண்ணு ஷர்வி மேல மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அவ ஆடுறது தான் நான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து வந்து நமக்கு சிவனுக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு. இது முடிஞ்ச உடனே டான்ஸ் தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே டான்ஸோட அந்த டான்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அது வந்து சர்வி மட்டும் இல்லாமல் அங்கே ஆடின எல்லாரோடையும் ஓரளவுக்கு நான் சுற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து சூப்பராக ஆடி இருந்தாங்க. இதில் வந்து கலந்து ஆடுறதே பெரிய விஷயம். இத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க ஆடினதே பெரிய விஷயம். ஸோ கடவுள் அருளால் தான் இதில் வந்து ஷர்வியுமே கலந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ட்ரோன் வச்சு அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து டான்ஸ் வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்ததுல வந்து உங்களுக்கு நம்ம அவார்ட் வாங்கினது அந்த விளாக் வந்து நான் கண்டினியூ பண்ணி போடுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்க.